சிறை விடுப்பில் அவங்க வெளியில் வரும்போதெல்லாம் அலைத்தொடர்பில் என்னோட இணைவாங்க. ஒரு இப்போ சமீப காலமாக அந்த மாதிரி சிறை விடுப்பில் வரும்போது என்னிடத்துல வயசாயிருச்சு அப்பாவுக்கு, நீ எப்படியாவது போராடி எனக்கு விடுதலை வாங்கி கொடு, இனிமே கடைசி காலத்தில் நான் பேரம்பேத்திகளோடு இருந்துட்டு இப்படி என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி நான் தழுதலுக்க பேசுவாங்க. அது இன்னும் என் காதுகளில் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ நான் அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுறேன், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கப்பா என்று நான் அப்போல்லாம் உறுதி கொடுத்தேன். எப்போதுமே சீமான் அவர்களோட ஸ்டைல் எப்படின்னா, இருக்கும்போது வாயை திறக்க மாட்டார். போன பிறகு அவங்க கூட ஆமக்கறி சாப்பிட்டேன், ஆட்டுக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லுவார். அவர் பிரபாகரன் அவர்களை வச்சு தான் அவர் அரசியல் பண்ணுதாருன்னு பார்த்தா, இப்போ பாஷாவை பற்றியும் சொல்லியிருக்கார். நான் ஏதோ பேசின காரணத்தினால ஜெயிலுக்கு போயிருந்தேன். அப்போ அவரோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. நிறைய விஷயங்களை நாங்கள் பேசினோம். இப்போ பரோலில் வந்திருக்கும் போது அப்பா என்னிடம் அப்பாவுக்கு வயசாகி விட்டது, என்னை சீக்கிரம் விடுதலை செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு அவர் கதறினது இன்னும் என் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கார். இது எப்படி சிரிக்கிறதா இல்லைன்னா அழுகிறதான்னு தெரியல. இல்லை அப்படின்னா சீமான் அவர்களுடைய அரசியல் அங்கே பலமாக விளையாடும். அதே மாதிரி தான் அவருடைய கருத்து.